ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியானது. வாங்க நம்ம இதை வீட்லேயே எப்படி ஹைஜீனிக்காக செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், சமோசா பிக்கச்சியே வெளி மாவு சாஃப்டாக கிறிஸ்பியாக அப்படியே உடையுது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வெளி மாவு பண்ணுறதுக்கு 1 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம், நெய் இல்லைன்னா பட்டர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவை. இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா தான் வெளி மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும். 5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மாவோட எல்லாத்தையும் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி பெசரி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து மாவை ஒரு கட்டி பதத்துக்கு சப்பாத்தி இடுற மாதிரி அளவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக வரணும். இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ இந்த மாவை நல்லா மூடி போட்டு ஊற விட்டுடலாம். இது ஊறுற நேரத்தில் நம்ம ஸ்டஃபிங் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் எடுத்து வேக வச்சுருக்கேன். குக்கரில் வச்சு நல்லா மசிய வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருங்க 4யும். நான் கொஞ்சம் இது ஸ்டஃபிங் ஐட்டம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருந்தேன். நீங்கள் இது கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் 4 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ஒரு 3 போதும். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் பொரிய விட்டு, முந்திரி ஆப்ஷனல் தான், தேவைன்னா நம்ம சேர்த்து வறுத்துக்கோங்க. இது கூட பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டினதை நம்ம சேர்த்து வதக்கலாம். பூண்டு அதையும் நல்லா பொடியாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட கேரட், பீன்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டாணி இருந்தாலும் பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே சேர்த்து வதக்கி நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம். தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது. இந்த எண்ணெயிலேயே வதக்கி நம்ம வேக விட்டுருவோம். இது கூட தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கரம் மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும், அதனால் தண்ணி ஊற்றாமல் இதுலேயே தான் வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துக்கலாம். அது கூடயே கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன சைஸ் லெமன் நான் எடுத்திருக்கேன். புளிப்புக்கு இந்த லெமன் தான் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். பெரிய லெமனாக இருந்தால் 1/2 லெமன் போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு ஸ்வீட் சட்னி நம்ம சமோசா தொட்டு சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் வெல்லம், இதை சேர்த்து முதல்ல நல்லா பொடிச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, சீரகம், கடுகு இதை பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வெல்லத்தையும் கலவையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொதி, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது கூட புளி தண்ணி, கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், இனிப்பாகவும் இருக்கும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் புளி தண்ணி கரைச்சது. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே நமக்கு இந்த ஸ்வீட் சட்னி ரெடி. இப்போ நம்ம முதல்லயே பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, மைதா மாவு, அதை நல்லா ஒருக்கா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஈவனாக எல்லாம் ஒரே பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சமோசாக்கு. இப்போ சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம தேய்ச்சி இது பண்ண வேண்டியது தான். இது வந்து ஓவல் ஷேப்பாக நம்ம போடணும். அப்போ தான் சமோசாவுக்கு நமக்கு ஷேப் சரியாக வரும். இந்த மாதிரி நீளமாக ஓவலாக போட்டுக்கோங்க. சப்பாத்தி எப்படி போடுவோமோ அந்த சைஸ் தடிக்கும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக நடுவில் கட் பண்ணிடுங்க. இப்போ இதை எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த இதோட கட்டிங்கில் நம்ம தண்ணி தடவி சேர்த்தோன்னாலே ஒட்டிக்கும். சமோசா மடிக்கிறதுக்கு எப்படி மடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அதில் ஒரு டெக்னிக் இருக்குது. ஸ்டஃபிங் முதல்ல உள்ளே சேர்த்துடலாம். இப்போ முதல்ல நம்ம ஒட்டினோம் இல்லையா மேலே, அதுக்கு நேர் பேக் சைடில் இருக்கிற போர்ஷனை நம்ம வந்து ஒரு மடித்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மடித்து நம்ம ஒட்டணும். அப்போ தான் உள்ளே வந்து ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வச்சு இந்த மாதிரி சமோசாவை ஒட்டி ஷேப் ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒட்டினாலே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வச்சுட்டு சமோசா அப்போ தான் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஒட்டினதுக்கு பேக் சைடில் இருக்கிற லேயரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி மடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதில் ஒரு பாக்கெட் ஷேப் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வச்சு சமோசாவை உட்கார்ற ஷேப்பில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே முழுகிற அளவுக்கு நம்ம எண்ணெய் வைக்கணும். இதில் நம்ம பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமுக்கும் லோவில் இருக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா கலர் வந்துடும், உள்ள கிறிஸ்பினஸ் வராது. அதனால் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லாவே ஸ்லோவாக குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ ஹீட்லேயே வெந்தால் போதும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துட்டா நமக்கு சமோசா ரெடி. பாருங்கள், பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு, கலரும் நல்லா வந்துடுச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ சமோசா ரெடி. இந்த சமோசா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, எங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைஜீனிக்காக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.